ஹாய் டியர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம்மேட் பாஸ்தா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. இதை ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு பாஸ்தா எடுத்திருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்குங்க. இது கடைகளில் வாங்கின மைதா மாவு தான். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பாஸ்தாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பு அப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தண்ணி சேர்த்து இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி வர மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரொட்டி கட்டை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இது 2 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேங்க. கொஞ்சம் லைட்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா இதை நான் 2 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் மெலிசாக உருட்டணும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும் மாவு. ஸோ 2ஆக பிரிச்சுட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் உருட்டிட்டு பாருங்கள், இது 2 போர்ஷனாக நான் பிரித்து எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், இது பாதி மாவு எடுத்துட்டேன். இப்போ இது நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மாவு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாவும் உருட்டக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம மைதா மாவில் பண்ணுறதுக்கு பதிலாக கோதுமை மாவுலையும் பண்ணலாம். இதே மாதிரி ரொம்ப சூப்பராக வரும். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இன்றைக்கி நான் மைதா மாவில் செஞ்சு காமிக்கிறேன். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப சூப்பராகவும் வருங்க. அவ்வளோதான், நான் இந்தளவு இது உருட்டி எடுத்துக்கிட்டேன். உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். அதனால் வீட்டில் இருக்க ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கிறேங்க. சின்ன சைஸில் உங்கள்கிட்ட டிஃபன் பாக்ஸ் இல்லை அதோட மூடி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் சரியாக இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன டிஃபன் பாக்ஸோட மூடி இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா மாவும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவை மாவு திரட்டணும் அப்படின்னா அதில் 6-7 வரைக்கும் நம்மளால் பண்ண முடியுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இது ஒவ்வொரு பீஸஸாக நான் எடுத்துக்க போகிறேன் தனியாக. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவு இருக்குல்ல, இது மறுபடியும் உருட்டிட்டு இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 எட்ஜ் சேர்த்து இது மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். மசாலாவும் உள்ளே சூப்பராக இறங்கும். இதே மாதிரி நீங்கள் கோதுமை மாவில் பண்ணிங்க அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாகவே வரும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடு ஒட்டிட்டு இது 2த்தையும் சேர்த்து இந்த சைடு ஒட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது கடைகளில் வாங்கின மாதிரியே இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலே செய்யலாம். இதுக்கு நீங்கள் மைதா மாவு பயன்படுத்தாத கோதுமை பயன்படுத்திங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஹெல்த்தியாக கிடைக்கும். அவ்வளோதான், நான் எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு மீந்த எல்லாமே மறுபடியும் இதே மாதிரி உருட்டிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். கடைசி வரைக்கும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. மாவு வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இது எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச் நான் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டேங்க. இப்போ 2வது மாவு உருட்டிட்டு இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா வேக வைக்கணும். அதுக்கப்புறமா தான் எப்படி அதை தாளிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடையில் நான் தண்ணி வச்சுருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவுலேயும் உப்பு சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க பாஸ்தா எல்லாமே இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சேர்த்ததுக்கப்புறமா நான் மூடி போட்டுறேன். மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெருசாகி வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா இது வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு தண்ணி வடிகட்டிக்கோங்க. நல்லா பெருசாக தெரியும், பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு வெந்திருக்கிறது. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடையில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதை சேர்த்ததுக்கப்புறமா பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை வெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியா இருந்தால். ஸோ நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதே மாதிரி காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் அதிகமாக போகிறதில்ல, மிளகுத்தூள் தான் போட போகிறேன். நம்ம வீட்டில் செய்கிறதால மிளகுத்தூள் சேர்த்து செய்யலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்தி. இது கூடவே ஒரு கொத்தளவு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை அப்படியே கிண்டி விட்டுறலாங்க. ஸோ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன்.
பச்சை மிளகாய் வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். ஏன்னா நான் மிளகுத்தூள் தான் வந்து அதிகமாக சேர்க்க போகிறேன். அதனால் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் வந்து தெறிக்கும், அதனால் வந்து பார்த்து செய்யுங்க. இது சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து ஆனியன் சேர்க்க போகிறதில்ல, டேரெக்டாக வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறேன். ஆனியன் வந்து தேவையில்லை, நான் தக்காளி சேர்த்து செய்ய போகிறேன். தக்காளி சாஸும் வந்து நான் கொஞ்சமாக சேர்ப்பேன். அதனால் வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு உப்பு சேர்த்து இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை இது நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் இந்த அளவுக்கு வந்து தக்காளி நல்லா வந்து குழைய வந்து வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து என்னென்ன மசாலா சேர்க்குறோமோ அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மசாலா வந்து ஒன்றும் அதிகமாக வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இது கிட்டத்தட்ட வந்து 1 டீஸ்பூன் அளவு இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து அப்படின்னா கொஞ்சம் கலராக கிடைக்கும். ஸோ அதனால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு சரிங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வெறும் அதாவது மிளகுத்தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம். அது இன்னுமே ரொம்ப நல்லாவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்தி. இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை வதக்கிட்டு இது கூடவே வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்தளவு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரெண்டுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வந்து வீட்டில் இந்த சேமியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது. நீங்கள் இந்த சாஸ் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்க்கும்போது இன்னும் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தா வந்து இதில் சேர்த்துற வேண்டியது தான். இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை வந்து கிண்டி விட்டுட்டு எடுத்து வச்சிருக்க பாஸ்தா சேர்த்துடலாம். அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தா எல்லாம் இதில் சேர்த்துடலாங்க. இது ஆல்ரெடி வந்து நல்லா வேக வச்சிருக்கிறதால மசாலா கூட சேர்த்து ஒரு தடவை கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துடுங்க. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மசாலா எல்லாம் இதுக்குள்ளே வந்து நல்லா கோட் ஆகணும், அவ்வளோதான். பாருங்கள், நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதால பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்தா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்க மசாலா மட்டும் வச்சு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பை.